ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அருமையான ஒரு ராகி மாவு வச்சு ஒரு மோதகம் தான் செய்ய போகிறோம். இது வந்து எள்ளு வச்சு, எள்ளு, தேங்காய், வேர்க்கடலை அதெல்லாம் வச்சு நம்ம செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸி தான். செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பேர் நிறைய கொழுக்கட்டையெல்லாம் செய்வாங்க. நிறைய பூரணம் வச்சு நிறைய செய்யலாம். அந்த மாதிரி நிறைய விதவிதமாக செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி கேழ்வரகு வச்சு தான் ஒரு எள் மோதகம் செய்ய போகிறேன். கேழ்வரகு மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதுக்கு தான். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எள், வெள்ளை எள், கருப்பு எள், நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க. நான் வெள்ளை போட்டிருக்கிறேன், வெள்ளை எள். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நடக்கடலை. இதையெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணணும். இது வறுத்த வேர்க்கடலை தான். இது கூட வந்து ஒரு கப்பு தேங்காய். நம்ம எதில் மாவு வளர்க்குறோமோ அதுலேயே எல்லாமே அளந்துக்கணும். தேங்காய், மாவு, வெல்லம் எல்லாம் அதிலே ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நான் வந்து சர்க்கரையை போட்டு எப்போவுமே பொடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த ஏலக்காய்லாம் இவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எள்ளு தான் வறுத்துக்கணும். அடுப்பை வச்சு கடையை வச்சுட்டு எண்ணெயில் எதுவுமே ஊற்றக்கூடாது. இது வந்து கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் ரெட்டாக வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பொரியும். எள்ளு வந்து நல்லா பொரியும் போது நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு அடுத்தது நடக்கலையும் போட்டு லேசாக சூடு ஏறினா போதும். இது ரெண்டையும் வந்து நம்ம குறப்பாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து சிறப்பாக வறுத்துக்கணும். எள்ளு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நடக்கலையும் இதே மாதிரியே நம்ம வறுத்து எடுக்கணும். நடக்கலையும் கொஞ்சம் சூடு ஏறினா போதும். ஏற்கனவே இது வந்து வறுத்த நடக்கலை தான். கொஞ்சம் சூடு ஏறினா போதும். இதையே வந்து நடக்கலையும் எள்ளு வந்து குறப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு எள்ளு போட்டு ஒரு சுற்றிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நடக்கலை போட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ரெண்டுலேயும் எண்ணெய் வரும். இப்போ நடக்கலை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன் நான். இப்போ இதையே வந்து இந்த எள்ளு தட்டிலே கொட்டிக்கலாம். நல்லா ஆற வச்சு அரைங்க. இப்போ இதிலே வந்து நான் வெல்லம் வந்து கரைச்சிக்கிறேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக வெல்லம் கரையிற அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். ரொம்ப ஊற்றினீங்கன்னா அப்புறம் நம்ம தேங்காயெலாம் போட்டு வதக்கும்போது நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாக கெட்டியாகாது. இது வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே இதை ஆற வச்சு நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எள்ளு மட்டும் வந்து தனியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றுனீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு குறப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே நம்ம வந்து இந்த வேர்க்கடலை போட்டு ஒரே ஒரு சுற்று தான் நம்ம சுற்றிக்கணும். இது எப்படி போடுறது, இது பிடி வசந்தா தெரியுதா? இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வரணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். இந்த வெல்லம் கரைச்சா அந்த வடசட்டியை தான் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் தான் தேங்காய் வந்து நல்லா வறுக்கணும். இப்போ இந்த தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறோம்னா இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதாவது அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துட்டேன் நான். இந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு, தனித்தனியாக வருது தேங்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிறோம் இந்த வெல்லத்தை ஊற்றிக்கலாம். நான் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இப்போ இதை விட்டுட்டு நம்ம இதை மட்டும் ஊற்றிக்கலாம். இது கூட நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள்
ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். இது கூட நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள், வேர்க்கடலை எள்ளும் அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நமக்கு பூர்ணம் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இது வந்து நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சுருண்டுட்டு வருது. நான் வந்து ஒரு 5 நிமிஷமாக கிளறிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு வந்து தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றி கரைச்சிங்கன்னா போதும். இல்லை கல்லெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வெள்ளம்லாம் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். சுருண்டு வந்தால் தான் நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கை விடாமல் கிளறிட்டே இருங்க, அடி பிடிச்சிக்குவோம். இந்த விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஆற வைக்கணும். ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாயிடும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க, அடி பிடிக்கும். இது வந்து நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மேல் மாவு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இதை நான் ஆற வச்சுட்டு வரேன். இப்போ நம்ம வந்து அந்த பூர்ணம் ஆறத்துக்குள்ளே நம்ம மாவு வந்து கரைச்சிக்கலாம். நான் வந்து 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதை போட்டுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. நீங்கள் கோதுமை மாவு இல்லைனாக்கா மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எது வேணால் போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதுக்கு மேல் மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கணும். 1 கப்பு மாவுக்கு நான் வந்து 1.25 கப்பு தண்ணி ஊற்றுறேன். கரைச்சிட்டு அடுப்பு பற்ற வைங்க. அது பாருங்கள், 1.25 தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. கட்டிலாம் நல்லா கரைச்சிட்டு தான் நம்ம அடுப்பு பற்ற வச்சு கிளறணும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா நான் கரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாவில் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒட்டாமல் வரும், சுருண்டு வரும், அதுக்காக தான். இப்போ இது வந்து நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றி கிளறி இருக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த ராகி கொழுக்கட்டைக்கு பச்சை தண்ணி தான் ஊற்றி கரைச்சிட்டு தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை அச்சுலையோ இல்லை சும்மாவோ அப்படியே மோதகம் மட்டும் கையிலேயே செஞ்சோம் பூர்ணம் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். இது வந்து இன்னும் வந்து 2 நிமிஷம் மட்டும், 1 நிமிஷம் வச்சா போதும். இது நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் ஆஃப் பண்ணேன். வந்து நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. மாவு நல்லா வெந்துச்சு. இந்த மாதிரி சுருண்டு வருது. நம்ம தண்ணியில் கையை தொட்டு பார்த்தோம்னாக்கா கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ வந்து மெதுவாக அந்த கரண்டிலேயே வந்து இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. மாவை எடுத்து விட்டுட்டு ஓரமாக இருக்கிற மாவில் நல்லா வலித்து நடுவில் போட்டு விட்ருங்க. இல்லைன்னா அந்த மாவில் காஞ்ச மாதிரி ஆயிடும் நமக்கு. இந்த மாதிரி இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நடுவில் போட்டு விட்ருங்க. எல்லா பக்கமும் இருக்கிறது. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை. இப்போ வந்து மாவும் ஆறிடுச்சு, பூர்ணமாக ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. எங்கிட்ட வந்து இந்த மாதிரி மோல்டு தான் இருக்குது. உங்கள்கிட்ட இண்டோவில் இருந்துச்சுனாக்கா அது கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எண்ணெயெல்லாம் தடவிக்கணும். நல்லா எண்ணெய் தடவிட்டு இது க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ராகி மாவு எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. உள்ளே போட்டு நல்லா எல்லா பக்கமும் சைடெல்லாம் வந்து இப்படி நல்லா அமுத்தி விடுங்க.
நல்லா சுற்றி சுற்றி ஒரே மாதிரி அமுத்தி விடுங்க. இந்த எண்ணெய் தடவுனதுக்கு இப்படியே கையோடயே வரும். நல்லா வச்சு அமுத்தி விட்டுட்டு விரல் எடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக விரல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் தொட்டுட்டு இப்படி உள்ளே வச்சிங்கனாக்கா அந்த குழி கிடைக்கும். நமக்கு மாவு கையில் ஒட்டாமல் குழி கிடைக்கும். நல்லா உள்ளே வச்சு அமுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பூரணம் செஞ்சு வச்சுக்கிறத இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சிடலாம். இது கெட்டியாக இருந்தாலும் வேகும்போது கொஞ்சம் இலகி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உள்ளே வச்சுருங்க. வச்சு மேலே கொஞ்சம் மாவு வச்சு மூடிடலாம். இப்படி மூடி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் தொட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம். வலிக்கு போகுது எண்ணெய் கைக்கு. அழகான ஒரு மோதகம் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இட்லி குண்டாவில் வந்து தண்ணி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது. நான் ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒட்டுக்கா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி குண்டா வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து இப்படி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே நான் வந்து இன்றைக்கி துணி போடுறதுல தான் வைக்கிறேன். நான் வந்து அந்த எண்ணெய் தலையை வைக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், துணியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் துணியை தான் வைக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படி நல்லா துணியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இதை எடுத்து ஒன்றா நம்ம வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கொலக்கட்டை, ராகி கொலக்கட்டை எடுத்து இப்படி ஒன்றுன்னா ஆவியில் வேக வச்சிடலாம். நம்ம இது வந்து ஒரு 7-10 நிமிஷம் வெந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு ராகி கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை செய்யுங்க. இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி தான். இந்த ராகி வச்சு நம்ம செய்கிறது ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 4 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.